Hi students, welcome back to Only One Marks channel. So in the video, 12th standard physics lesson 1 important 5 mark question, question number 3 electrostatic potential at a point due to a electric dipole. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் மாதிரி தான் அதே டைபோல். ஸோ டைபோல்னா ஒரு மைனஸ் சார்ஜ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஓகேவா? இதுதான் டைபோல். இதில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல்னாலே என்னது? வி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே ஃபைன், டயக்ராம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ சென்ட்ரல்லேருந்து இந்த பக்கம் ஏ நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸும் ஏ தான். சேம் வே இந்த மிடிலேருந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஆர், பாசிட்டிவ் சார்ஜில் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து R1, நெகட்டிவ் சார்ஜில் இந்த பாயிண்ட் பிக்கு R2. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டெரிவேஷனுக்குள்ளே போயிடலாம், ஓகே? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்டில் பாசிட்டிவ் சார்ஜ்னால கிரியேட் ஆகிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/4πε0 Q/R1. உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுனா 1/4πε0 Q/R² வரும், ஓகேவா? இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுவே பொட்டென்ஷியல் Vனா R² பதிலாக வெறும் R மட்டும் போடணும். 1/4πε0 Q/R மட்டும்தான் வரும். இது வந்து வோல்டேஜ் இல்லை பொட்டென்ஷியல், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்னால கிரியேட் ஆகிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் வந்து இது 1/4πε0 Q/ இந்த டிஸ்டன்ஸ் வந்து R1 இங்கே. அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ்னால கிரியேட் ஆகிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியலும் அதே ஃபார்மில் தான் 1/4πε0 Q/R வந்து இப்போ டிஸ்டன்ஸ் வந்து R2. ஸோ அதனால் R2 போட்டிருக்கோம். பட் இங்கே நெகட்டிவ் போட்டிருக்கோம். ஏன் நெகட்டிவ் போட்டிருக்கோம் அப்படின்னு யாருன்னா யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஸோ இதுவே எலக்ட்ரிக் ஃபீல்டுனா இதில் ரப் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுனா எப்படி நெகட்டிவ் ஏன் போடணும், பாசிட்டிவ் ஏன் போடணும், நம்ம இதுக்கு முன்னாடி 5 மார்க்கில் பார்த்தோம். ஸோ ஏன் அப்படி போடணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டுனா எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து இந்த பக்கம் போச்சுன்னா நெகட்டிவ், இது போச்சுன்னா பாசிட்டிவ், மேலே போச்சுன்னா பாசிட்டிவ், கீழே வந்தால் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு போட்டோம். பட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியலுக்கு அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஆனால் இதில் என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ்னால கிரியேட் ஆகிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ்னால கிரியேட் ஆகிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் நெகட்டிவாக தான் இருக்கும், ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல், ஸோ நெகட்டிவ் சார்ஜ்னால இது, பாசிட்டிவ் சார்ஜ்னால இது. அப்போ டோட்டலாக இந்த இடத்துல எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் போது இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் பண்ணிடணும், ஓகேவா? ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து எழுதணும். ஸோ 1/4πε0. ஸோ 1/4πε0 இப்போ என்னெல்லாம் லைக் சேம் காமன் டேர்ம்ஸ்னால இருக்குது பாருங்கள். இந்த Q அதுக்கப்புறம் 1/4πε0 காமனாக இருக்குது. இங்கேயும் Q 1/4πε0 காமனாக இருக்கா? அதை காமனாக நம்ம வெளில எடுத்துடலாம். ஸோ இங்கே மாதிரி காமனாக 1/4πε0 Qவும் காமனாக வெளில எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ப்ராக்கெட் போட்டு ரெண்டு டேர்மில் மீதி என்ன இருக்குன்னு பார்க்கணும். இந்த டேர்மில் மீதி என்ன இருக்குது? இந்த R1 மட்டும். அப்போ கீழே இருக்கிறது வந்து சும்மா அப்படியே R1 போட முடியாது, 1/R1 அப்படின்னு போட்டு இந்த மைனஸும் நடுவில் போட்டுடணும். மைனஸை போட்டு நெக்ஸ்ட் டேர்மில் என்ன இருந்தது? மிச்சம் மீதி 1/R2. ஸோ இந்த செகண்ட் டேர்மில் இந்த டேர்ம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த R2 மட்டும் தனியாக இருக்குது. அப்போ அதை உள்ளே எழுதிக்கலாம் 1/R2. இது காமனாக எடுக்கிறது, ஓகேவா? ஸோ இதான் வந்து டோட்டல் பொட்டென்ஷியல். பட் இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1/R1 கண்டுபிடிக்கணும், இந்த 1/R2 கண்டுபிடிக்கணும். இது கொஞ்சம் பெருசாக போகும், ஓகேவா? ஸோ இப்போ இந்த R1ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், ஓகே? R1 எங்கே இருக்குது? இது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து இங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ கொசைன் லா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ கொசைன் லா, அக்கார்டிங் டு கொசைன் லா ஆஃப் ட்ரையாங்கிள் எந்த சைடு வேணால் கண்டுபிடிக்கலாம். R கண்டுபிடிக்கலாம், R1 கண்டுபிடிக்கலாம், A கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இப்போ வந்து தீட்டா இங்கே இருக்கா? ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு போட்டு தீட்டா இங்கே இருக்குது, காஸ் தீட்டா ஈக்குவல்ட்டுன்னு போட்டு ரெண்டு அட்ஜசன்ட் சைடோட ஸ்கொயரை ஆட் பண்ணோம். ஸோ R² + A² மைனஸ்ன்னு போட்டு ஆப்போசிட் சைடோட ஸ்கொயரை எழுதிடணும், ஓகேவா? இதுதான் கொசைன் லா ஆஃப் ட்ரையாங்கிள். இது கொஞ்சம் பெருசாக தான் போவோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ R² + A² மைனஸ் R1² அப்படின்னு போட்டு அகெயின் டிவைடட் பை 2 இன்ட்டு அட்ஜசன்ட் சைடோட ஸ்கொயர், 2 இன்ட்டு RA. ஸோ 2RA அப்படின்னு போடணும். இதான் வந்து கொசைன் லா ஆஃப் ட்ரையாங்கிள். பட் இது வந்து உங்கள் புக்கில் இல்லை, அதனால் இது எழுதாததும் உங்கள் இஷ்டம். நெக்ஸ்ட் நான் பண்ண இந்த 2RA இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ 2RA cos θ ஈக்குவல்ஸ் டு R² + A² மைனஸ் R1². இதில் நம்ம R1 தான் கண்டுபிடிக்கணும். இது நெகட்டிவில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இது இந்த பக்கம் கொண்டு போயிடலாம், இந்த 2RA இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இந்த மைனஸ் R1² அந்த பக்கம் கொண்டு போனால் பாசிட்டிவ் ஆகிடும்.
இந்த 2r எந்த பக்கம் கொண்டு போனால் அது நெகட்டிவ் ஆகிடும். ஓகேவா, பேசிக் மேக்ஸு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு, ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டெப் தான் லாஸ்ட்டாக உங்கள் புக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ r1 ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2ra காஸ் தீட்டா. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த r ஸ்கொயர் காமனாக எடுத்துடலாம் வெளியே. இங்கே r ஸ்கொயர் இல்லை, இங்கேயும் r ஸ்கொயர் இல்லை, பட் ஸ்டில் நம்ம காமனாக எடுக்கிறோம். ஓகேவா, ஸோ இங்கே காமனாக r ஸ்கொயர் வெளியே எடுத்தாச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். அப்படி எடுத்தால் r ஸ்கொயர் இருக்கிற டேர்முக்கு பதிலாக நம்ம 1ன்னு போட்டுடலாம். ஓகேவா, இப்போ இந்த டேர்மில் r ஸ்கொயரே இல்லை. அப்போ இல்லாத டேர்மில் டிவைட் பை r ஸ்கொயர்னு போட்டுடணும். டிவைட் பை r ஸ்கொயர் போட்டிருக்குமா? அதே மாதிரி ஓகே இங்கே போட்டாச்சு, அது இங்கே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த டேர்மும் டிவைட் பை r ஸ்கொயர்னு போடலாம். அப்படி போட்டால் இந்த ஆரும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ கீழே ஒரே ஒரு r மட்டும்தான் இருக்கும். ஸோ 2/r இல்லை a/r cos θ அப்படின்னு போட்டுடலாம். 2a/r cos θ அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், r ஸ்கொயர் மட்டும் காமனாக எடுத்து r ஸ்கொயர் இந்த இடத்துல 1, r ஸ்கொயர் இல்லாத இடத்துல அதை டிவைட் பண்ணிடணும் r ஸ்கொயரால். இந்த இடத்துல ஆரும் கீழே இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு r மட்டும் வருது. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த r டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் கம்பேர்ட் டு a. அப்போ இதோட வேல்யூ சம பெருசு, இதோட வேல்யூ ரொம்ப சின்னது. அப்படி நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது கிடைக்கிற ஆன்சர் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். அது நம்ம யூஸே பண்ண தேவையில்லை. அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லாதனாலும் ஒன்று தான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டேர்மை எலிமினேட் பண்ணிடுறோம். a ஸ்கொயர் பை r ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிடலாம். அதான் இந்த டேர்மில் வரல. ஓகேவா, ரிமூவ் பண்ணிட்டாங்களா? ஸோ அப்போ 1 மட்டும் வந்திருக்கு. மைனஸ் 2a cos θ பை r அப்படின்னு நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இது r ஸ்கொயர். நமக்கு இங்கே r1 தான் இருக்குது, ஸ்கொயர் தேவையில்லை. அப்போ இந்த ஸ்கொயர் போடணும், நம்ம என்ன பண்ணோம், இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் போடணும். ஓகேவா, அப்படி ஸ்கொயர் ரூட் போடும்போது இதுக்கு தனியாக ஸ்கொயரு, இதுக்கு தனியாக ஸ்கொயர் நம்ம போடலாம். இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ வெறும் 6. நெக்ஸ்ட்டு ஓகேவா, இந்த டேர்முக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் இருக்கா, அந்த ஸ்கொயர் ரூட் நம்ம 1/2ன்னு எழுதிக்கலாம். அதான் இங்கே 1/2 அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எல்லாமே பேசிக் மேக்ஸு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இங்கே வந்து r1 நமக்கு என்ன தேவை, அங்கே என்ன இருந்தது உங்களுக்கு 1/r1. இந்த இடத்துல நமக்கு 1/r1 தான் தேவை, r1 இல்லை. அப்போ இதை ரெசிப்ரோகேட் பண்ணுறோம். இந்த r1 ரெசிப்ரோகேட் பண்ணால் 1/r1 ஆகிடும். 1 minute. ஸோ உங்களுக்கு இந்த r1 ரெசிப்ரோகேட் பண்ணால் 1/r1 அப்படின்னு ரெசிப்ரோகேட் பண்ணி எழுதிக்கலாம். அதே மாதிரி இதையும் ரெசிப்ரோகேட் பண்ணால் 1/r அப்படின்னு ஆகிடும். இப்போ இதை ரெசிப்ரோகேட் பண்ணி எழுதுறது கொஞ்சம் கஷ்டம். பட் நம்ம என்ன பண்ணலான்னா, ரெசிப்ரோகேட் பண்ணால் உங்களுக்கு இந்த பவர் மாற்றிடலாம், சைன் மாற்றிடலாம். பவரோட நான் என்ன சொல்லியிருக்கேன், மேலே இருக்கிறது கீழே கொண்டு போனால் சைன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, அதே மாதிரி இதை ரெசிப்ரோகேட் பண்ணி இதோட சைனை மாற்றிடலாம். இதை அப்படியே எழுதிட்டு ஸோ 1 - 2a/r cos θ minus 1/2 அப்படின்னு நம்ம போட்டுடணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம இந்த டேர்மை எல்லாத்தையும் ரெசிப்ரோகேட் பண்ணி இப்படி எழுதி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் இந்த பவரை உள்ளே கொண்டு வந்துடலாம். இந்த இடத்துக்கு வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா, அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம். பவரை உள்ளே கொண்டு வந்துடலாம் அக்கார்டிங் டு பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ எல்லா டேர்மும் அப்படியே எழுதிப்போம். இந்த -1/2 மட்டும், இந்த -1/2 மட்டும் இங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. ஸோ மைனஸ் போட்டாச்சு, இன்ட்டு -1/2 மீதி அப்படியே எழுதிக்கலாம் 2a/r cos θ. இப்போ மைனஸ் ஆகும், ப்ளஸ் போட்டாச்சு, மீதிலாம் அப்படியே. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1/2 ஆகிடும். இந்த டூவும் கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் ப்ளஸ்ஸு 2 கேன்சல். அப்போ வெறும் a/r மட்டும்தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் a/r cos θ அப்படின்னு ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சது இந்த 1/r1. இதே ஸ்டெப்ஸை திரும்ப நீங்கள் போட்டு 1/r2 போடணும். பட் எல்லா ஸ்டெப்ஸும் நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலான்னா, இதே ஆன்சரு இந்த ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ்னு போட்டுக்கலாம். ஸோ 5 மார்க் கொஷின்னா 5 மார்க்குக்கு என்ன தேவையோ அது மட்டும் எழுதினா போதும். பெருசாக நம்ம பக்கமாக எழுதுறதுக்கு டைமும் கிடையாது. ஸோ நம்ம 1/r2ன்னு போட்டு இந்த ஆன்சரில் ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம 1/r1 கண்டுபிடிச்சிட்டோம், 1/r2 கண்டுபிடிச்சிட்டோம். அது கொண்டு போயிட்டு நமக்கு ஃபஸ்ட்டு கிடச்சதில் அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். இது கொஞ்சம் பெருசு தான், பட் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ 1/r1க்கு பதிலாக 1/r2க்கு பதிலாக கிடைச்ச ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 1/4πε0 q இன்ட்டு இது 1/r1ஓட வேல்யூ, இந்த வேல்யூ போட்டிருக்கோம். 1/r 1 + a/r cos θ மைனஸ்ன்னு போட்டு இது 1/r2ஓட வேல்யூ, 1/r 1 - a cos θ/r. ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ இந்த ரெண்டு டேர்மில் எது காமனாக இருக்குது பாருங்கள், 1/r
1/r அது காமனாக வெளில எடுத்துடலாம். அப்போ மீதி உள்ள இந்த டேர்மும் உள்ளே அப்படியே எழுதிக்கலாம். இந்த 1 போட்டிருக்கோம் ப்ளஸ் a/r cos θ. இப்போ இந்த டேர்ம் எழுதும்போது இந்த மைனஸ் உள்ளே போகும். மைனஸ் இன்ட்டு 1 -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ -1 ப்ளஸ் a cos θ/r அப்படின்னு ஆகிடும். இதில் என்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் பாருங்கள். இந்த 1ம் -1ம் கேன்சல் ஆகிடும். a cos θ/r ப்ளஸ் a cos θ/r இதுவே 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2a cos θ/rன்னு ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் நீங்களே சொல்லுங்கள். இங்கே 2aன்னு இருக்குது. இந்த q இங்கே எடுத்து போயிடலாமா? 2aqன்னு ஆகிடும். 2aqன்றது எதோட வேல்யூ? மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் டைபோலோட வேல்யூ. அப்போ இதுக்கு முன்னாடி கொஷின்லேயே பார்த்தோம். 2aqக்கு பதிலாக p அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். 1/4πε0 அப்படியே போட்டிருக்கோம். இந்த r இன்ட்டு r ஸ்கொயர்னு ஆகிடுச்சு. இந்த q மட்டும் இங்கேருந்து இங்கே கொண்டு போயிட்டு 2aq cos θ அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ 2a இப்போ உங்களுக்கு 2aq இன்ட்டு p கேப் இருந்தால் தான் இதை வந்து p வெக்டார் அப்படின்னு எழுத முடியும். இந்த p கேப் இருக்கணும். வெறும் 2aqனா அது மேக்னிடியூட்னா வெறும் p மட்டும்தான் நம்ம எழுதணும். ஓகேவா? வெக்டார் இது வந்து யூனிட் வெக்டார் டைரக்ஷன் காமிக்குது. இது மேக்னிடியூட், இது டைரக்ஷன், ரெண்டுமே சேர்த்தா தான் வெக்டார் கிடைக்கும். இந்த யூனிட் வெக்டார் இல்லாத போது நம்ம வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான் எழுதணும், வெறும் p மட்டும்தான் எழுதணும், மேலே வெக்டார் சிம்பிள் போடக்கூடாது. ஓகே, ஸோ அதனால் 2aqக்கு பதிலாக p cos θ அதை மட்டும் போட்டிருக்கோம் இந்த டேர்முக்கு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா cos θன்றது இப்போ டைரக்ஷன் தான் காமிக்க போகுது. அப்போ இதை எப்படி எழுதலாம்? p cos θ எப்படி எழுதலாம்னா p வெக்டார் இன்ட்டு யூனிட் வெக்டார் r வெக்டாரில் r கேப் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ சிம்பிளாக ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து a வெக்டார் டாட் b வெக்டார் எப்படி எழுதலாம்னா ab cos θ அப்படின்னு எழுதலாம். அதே கான்செப்ட் தான் இங்கே. ஆல்ரெடி ab cos θன்னு இருக்குது. இந்த b தான் வந்து r கேப்போட வேல்யூ 1. அது இங்கே இல்லாத மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். r கேப் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். அதனால தான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? r கேப்போட வேல்யூ 1. அதனால இங்கே நம்மளா r கேப் ஆட் பண்ணிட்டோம். அப்போ p இன்ட்டு r கேப் அதான் இந்த மாதிரி a வெக்டார் டாட் b வெக்டார் வந்து எப்படி எழுதலாம்னா p வெக்டார் r கேப் அப்படின்னு எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இல்லை கன்ஃபியூஸ் பண்ணிட்டுனா உங்களை சிம்பிளாக திரும்ப 3 வாட்டி சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ cos θன்றது ஆங்கிள் காமிக்கும் போது அதை ab cos θ. இதில் அந்த bன்றது வந்து இன்டைரக்டாக r கேப்ன்றது யூனிட் வெக்டார். அப்போ இந்த இடத்துல r இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ரெண்டுத்துக்கும் வெக்டார் சிம்பிள் போட்டு வேண்டியதான். இதுக்கும் வெக்டார், r கேப்ன்றது இந்த வெக்டார் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ p வெக்டார் r கேப் இல்லை சிம்பிளாக p வெக்டார் r கேப் இருந்தால் இது எப்படி எழுதலாம்னா p cos θன்னு எழுதலாம். உல்டாவா இப்போ p cos θவை p வெக்டார் r கேப்னு எழுதி வச்சுருக்கோம். ஓகே, ஒரு சிம்பிள் டேர்ம் தான். அது இந்த அளவுக்கு லைட்டாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ p cos θவை p வெக்டார் r கேப்னு போட்டுக்கலாம். இதுதான் வந்து ஃபைனல் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் v. ஓகேவா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். பட் ஸ்டில் வந்து சில டைம் வந்து கொஷினில் வந்து ஸ்பெஷல் கேசஸ் கேட்பாங்க. இதோடு முடிச்சாலும் ஓகே, கொஷின்லேயே வந்து ஸ்பெஷல் கேசஸும் மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேசஸும் பார்த்துக்கலாம். ஸ்பெஷல் கேஸுக்கு வந்து நம்ம இதுதான் யூஸ் பண்ணோம், இதை யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ 3 ஸ்பெஷல் கேஸ் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாயிண்ட் இது எலக்ட்ரிக் டைபோல். இந்த பாயிண்ட் பியில் நம்ம பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைபோலும் இதுவும் சேம் லைனில் இருக்கும்போது தீட்டா வந்து 0. ஓகேவா? அப்போ இந்த ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். இதில் தீட்டாக்கு பதிலாக 0. அப்போ cos 0வோட வேல்யூ 1. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1/4πε0 p/r² மட்டும்தான் இருக்கும். ஸோ 1/4πε0 p/r². ஏன்னா cos 0வோட வேல்யூ 1. இப்போ இந்த பாயிண்ட் p இந்த பக்கம் இல்லாமல் நம்ம இந்த பக்கம் போடுறோம். இப்போ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எடுக்கணும் 180 டிகிரி. இந்த பக்கம் பார்க்கும்போது 0, இதுவாக பார்த்தீங்கன்னா 180. அதே மாதிரி cos 180யோட வேல்யூ -1. அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்? -1 மைனஸ் ஆட் பண்ணிடணும். -1/4πε0 p/r². இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எடுத்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் இருக்குது. ஓகேவா? நம்ம டைபோலுக்கும் நம்ம எடுத்த பாயிண்ட்டுக்கும் 90 டிகிரி இருந்தால் cos 90யோட வேல்யூ 0. அப்போ ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். இப்போ டோட்டல் பொட்டென்ஷியலே வந்து 0. எங்கே டைபோலுக்கு நம்ம 90 டிகிரியில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலே இருக்காது. அந்த இடத்துல எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோட வேல்யூ 0. ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின்.
வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஸோ இதோட பிடிஎஃப் ஃபைல் வேணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்கும், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.